நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A என எந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் அதில் பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முதலான தேர்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் எங்கிருந்து கேட்பார்கள்னு பார்த்தோம்னா, முந்தைய ஆண்டு நடப்பு நிகழ்வுகளில் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடக்கிறது என்றால் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் 2024ஆம் ஆண்டுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளில் இருந்தால் அந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறும் நோக்கில் தினமலர் நாளிதழ் வருடந்தோறும் வருட மலரை வெளியிடுகிறது. இதில் முக்கியமான நடப்பு நிகழ்வு தொகுப்புகள் இடம்பெற்றிருக்கும். நம்ம இந்த வீடியோவில் மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். இந்த நடப்பு நிகழ்வுகள் குறிப்புகள் போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நிச்சயமாக உதவும். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல கடவுள் வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இந்த இதழ் கோயிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பை பார்ப்போம். அபுதாபியில் 27 ஏக்கர் பரப்பளவில் முதல் இந்து கோயில் சுவாமி நாராயணன் கோயில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த அபுதாபி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு அமீரக அந்த நாட்டில் இருக்கிறது. இந்த கோயில் ஏன் சிறப்பு பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. இப்போ பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, ஆனாலும் அங்கே இந்து கோயில் இருக்கிறது. இப்போ பங்களாதேஷும் இஸ்லாமிய நாடு, அங்கேயும் இந்து கோயில் இருக்கிறது. ஆனால் இங்கே UAE அந்த நாட்டில் அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனால் அங்கே இந்து கோயில் இல்லை. இப்போ அங்கே முதல் இந்து கோயிலாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த கோயில் சிறப்பு பெறுகிறது. கேள்வி இப்படி கேட்கப்படலாம் நண்பர்களே. பிரதமர் மோடி கடந்த ஆண்டு எந்த நாட்டில் முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தார் அப்படின்னு கேட்கப்படலாம். அதாவது அரபு நாடுகளிலிருந்து சில நாடுகள் ஆப்ஷன்களாக கொடுக்கலாம். எந்த நாடுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம். எந்த நகரம்னு பார்த்தோம்னா அபுதாபியில். இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். இந்தியாவின் நீளமான பாலம், அதாவது இந்தியாவின் நீளமான பாலம் எதுன்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கிறது. மும்பையில் திறப்பு செவ்ரி டு சில்ரி பாலம். இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21.8 கிலோமீட்டர் நண்பர்களே. அதாவது இந்தியாவின் நீளமான பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்த செவ்ரி சிர்லி அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. இந்தியாவின் நீளமான பாலம் மும்பையில் திறப்பு செவ்ரி சிர்லி. ஓகே, அடுத்த குறிப்பை பார்ப்போம். பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலமானது உத்தரகாண்ட். கேள்வி கேட்கப்படலாம். பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்கப்படலாம். உத்தரகாண்ட், ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ அடுத்த குறிப்புக்கு போவோம். மத்திய அரசின் தூய்மை நகரங்கள் பட்டியலில் மத்திய பிரதேசத்தின் இந்தூர், குஜராத்தின் சூரத் முதலிடம். எந்தெந்த நகரங்கள் முதலிடம்னு கேட்கப்படலாம். அதாவது ஆப்ஷனில் இந்தூர் மட்டும் கொடுப்பாங்க, சூரத் மட்டும் கொடுப்பாங்க. இந்தூர் மற்றும் சூரத் இரண்டும் கொடுப்பாங்க. எந்தெந்த நகரங்கள் முதலிடம்னு பார்த்தோம்னா இந்தூர் மற்றும் சூரத் இரண்டுமே முதலிடம் தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு விழா நடந்தது. உச்சநீதிமன்றம் நண்பர்களே 1950ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டு அதனுடைய 75வது ஆண்டு விழா நடைபெற்றிருக்கிறது. பார்த்துக்குங்க, 75வது ஆண்டு விழா. இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பை பார்ப்போம். இந்திய கடற்படையில் INS சந்தாயிக் ஆய்வு கப்பல் சேர்ப்பு. சும்மா இந்த குறிப்பை பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய படையில் INS சந்தாயிக் ஆய்வு கப்பல் சேர்ப்பு. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். போட்டித் தேர்வுகளில் மோசடியை தடுக்கும் மசோதா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றம். அதிகபட்சமாக 1 கோடி அபராதம், 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். நாமெல்லாம் போட்டித் தேர்வுக்கு படிப்பதால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பை பார்ப்போம். இந்தியாவின் நீளமான சுதர்சன் சேது கேபிள் பாலம் எங்கு திறப்புனா குஜராத்தில் திறப்பு. அதாவது இந்தியாவின் நீளமான சுதர்சன் சேது கேபிள் பாலம் நண்பர்களே, கேபிள் பாலம் பார்த்துக்குங்க. இங்கே நம்ம பார்த்தது இந்தியாவின் நீளமான பாலம், ஆனால் இங்கே பார்க்குறது சுதர்சன் சேது கேபிள் பாலம். இந்த கேபிள் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மும்பையில், இது குஜராத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். இந்தியா சீனாவுடன் பிரிக்ஸ் அமைப்பில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி, UAE இணைந்தன. அதான் நண்பர்களே, பிரிக்ஸில் 5 நாடுகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ போன வருஷம் எகிப்து நாடு, எத்தியோப்பிய நாடு, இது ரெண்டும் ஆப்பிரிக்க நாடுகள். ஈரான், சவுதி, UAE இது ஆசிய நாடுகள். இந்த 5 நாடுகள் இணைந்திருக்கின்றன. பார்த்து வச்சுங்க, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பு. இப்போ அடுத்தது கீழே பாருங்கள்.
மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் ஏறு தழுவுதல் அரங்கம் திறப்பு. அதாவது இதுதான் நண்பர்கள் அந்த ஏறு தழுவுதல் அரங்கம். அதாவது ஏறு தழுவுதல் அரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். சென்னையிலையா, மதுரையிலையா, தஞ்சாவூர்லையா, இல்லது கோவையிலையா? எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா அலங்காநல்லூர் கீழக்கரையில். அடுத்த குறிப்பை பார்ப்போம். நீருக்கு அடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொல்கட்டாவில் துவக்கம். நீருக்கடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் எங்கு துவக்கப்பட்டுள்ளதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். டெல்லியா, கொல்கட்டாவா, சென்னையா அல்லது திருவனந்தபுரமா? கொல்கத்தாவில் துவக்கம். பார்த்துக்குங்க. அடுத்த குறிப்பு. கல்பாக்கத்தில் நுழை உற்பத்தியை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கேள்வி இப்படி கேட்கப்படலாம். பிரதமர் மோடி எங்கு நுழை உற்பத்தியை திறந்து வைத்தார்? கல்பாக்கத்தில். அதாவது இந்தியாவில் பல அணு உலைகள் இருக்கிறது. இங்கே கல்பாக்கத்தில் நுழை உற்பத்தியை திறந்து வைத்தார். பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது, இந்திய குடியுரிமை சட்டம் CAA அமலுக்கு வந்தது. எப்போ அமலுக்கு வந்ததுன்னா மார்ச் 11, 2024 அமலுக்கு வந்தது. CAA சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னா 2024ஆம் ஆண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. CAA சட்டம் நண்பர்களே, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள் முதலான மதத்தினை சேர்ந்தவர்கள் 2014 டிசம்பர் மாதத்திற்கு முன்பு குடியேறியவர்கள் அதாவது இந்தியாவில் குடியேறியவர்கள் அவர்கள் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். அது சம்மந்தப்பட்டமான சட்டம் தான் இந்த CAA சட்டம். இப்போ அடுத்தது பார்ப்போம். ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புடின் 5வது முறையாக பதவியேற்பு. அவர் பதவியேற்ற நமக்கு என்ன நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை நண்பர்களே, ரஷ்ய அதிபராக, அதாவது ரஷ்யா உலகத்திலேயே மிக முக்கியமான நாடு, மிக முக்கியமான 3 நாடுகள் ஒன்று. விளாடிமிர் புடின் 5வது முறையாக தொடர்ச்சியாக பதவியேற்றிருக்கிறார். இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான், பார்த்துக்குவோம். அடுத்த குறிப்பை பார்ப்போம். மும்பையில் நடந்த உலக அழகி போட்டி எங்கே நடந்துச்சுன்னா மும்பையில். செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா பட்டம் வென்றார். உலக அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னு கேட்டால் செக் குடியரசு, கிறிஸ்டினா பிஸ்கோவா. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து பதவியேற்பு. அதாவது ஞானேஷ்குமாரும் சுக்பீர் சிங் சாந்தும் பதவியேற்றிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்களாக. மொத்தம் 3 தேர்தல் ஆணையர்கள் நண்பர்களே. ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர், மற்ற இருவரும் தேர்தல் ஆணையர்கள். இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகாவில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை. பஞ்சு மிட்டாய்க்கு எந்தெந்த மாநிலங்கள் தடை விதித்தன அப்படின்னு கேட்கப்படலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். நேட்டோ அமைப்பில் 32வது நாடாக இணைந்து ஸ்வீடன். அதாவது நேட்டோ அமைப்பின் 32வது நாடாக இணைந்த நாடு எதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். எதுன்னு பார்த்தோம்னா ஸ்வீடன். நேட்டோ உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு இராணுவ அமைப்பாக இருக்கிறது நண்பர்களே. அடுத்த குறிப்பு பார்ப்போம். உலகின் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப பாதுகாப்பு சட்டம் ஐரோப்பிய யூனியனில் நிறைவேற்றம். அதாவது உலகின் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பாதுகாப்பு சட்டம் எங்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐரோப்பிய யூனியன். பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த குறிப்பு. மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 7வது ஆண்டாக ஃபின்லாந்து முதலிடம். மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு முதலிடம்னு கேட்கலாம். ஃபின்லாந்தா, நார்வேவா, ஸ்வீடனா, இந்தியாவான்னு கேட்கலாம். ஃபின்லாந்து தான் முதலிடம். பார்த்துக்குங்க. அடுத்த குறிப்பு. உலகில் நீண்ட காலம் பதவி வகிக்கும் பெண் பிரதமரானார் வங்கதேசம் ஷேக் ஹசீனா. சமீபத்தில் கூட வங்கதேசத்தில் கலவரம் ஏற்பட்டதால் இவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வந்துவிட்டார். உலகில் நீண்ட காலம் 20 ஆண்டு பதவி வகிக்கும் பெண் பிரதமர், அதாவது உலகத்திலே அதிக ஆண்டுகள் பதவி வகித்தவர் இவர்தான், பெண்ணாக. அடுத்த குறிப்பு. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி முழுமையாக வென்றது. அதாவது தமிழகம் 39 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்டது. 39 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது. புதுச்சேரியில் ஒரு தொகுதியையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இது ஏன் நம்ம பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் பாலிட்டியில் ஒரு கரண்ட் அஃபேர், அவ்வளவுதான். இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். கப்பல் படை ஹெலிகாப்டருக்கான இந்தியாவின் முதல் பெண் பைலட் ஆனார் அனாமிகா. அதாவது கப்பல் படை ஹெலிகாப்டருக்கான முதல் பெண் பைலட் யாருன்னு கேட்கப்படலாம். அனாமிகா. பார்த்து வச்சுக்கோங்க. லோக்சபா சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் பதவியேற்பு. இவர் மீண்டும் லோக்சபா சபாநாயகராக பதவியேற்றிருக்கிறார்.
அடுத்த குறிப்பு பார்ப்போம். 18 வயதுக்கு குறைவானவர்கள் பைக், கார் உள்ளிட்ட வாகனங்கள் ஓட்டினால் ஆர்சி ரத்து செய்யப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி 293 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 234 இடங்களையும் பிடித்தது. அகிலேஷும் சமாஜ்வாதி 3வது பெரிய கட்சியானது. அதாவது இந்தியாவில் வந்து 3வது பெரிய கட்சி எதுன்னு கேட்கப்படலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் கேட்கப்படலாம் நண்பர்களே, பார்த்து வச்சுக்கோங்க. சமாஜ்வாதி கட்சி. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். சிக்கிம் முதல்வராக பிரேம் சிங் தமால் பதவியேற்பு. சிக்கிம் முதல்வராக பிரேம் சிங் தமால் பதவியேற்பு. சிக்கிம் முதல்வர் யாருன்னு கேள்வி கேட்கப்படலாம், பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். ஒடிசா சட்டசபை தேர்தலில் பாஜக 78 இடங்களில் வென்றது. முதல்வராக சரண் மாஹி பதவியேற்பு. பார்த்துக்குங்க. முன்னாடி வந்து நவீன் பட்நாயக் இருந்தார். அவருடைய 24 ஆண்டுகால ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. அடுத்த குறிப்பு, அருணாச்சல் முதல்வராக பாஜகவின் பெமா கண்டு மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். அருணாச்சல் பிரதேசத்தின் முதல்வர் யாருன்னு கேட்கப்படலாம். பெமா கண்டு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, யுனெஸ்கோ சார்பில் இந்தியாவின் இலக்கிய நகராக கேரளாவின் கோழிக்கோடு தேர்வு. யுனெஸ்கோ சார்பில் இந்தியாவின் இலக்கிய நகராக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேள்வி வந்து கேட்கப்படலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பு வந்து நண்பர்களே. சென்னையா தஞ்சாவூரானு கேட்டு உங்களை குழப்பலாம். எது தேர்வு எடுக்கப்பட்டுள்ளதுன்னா கோழிக்கோடு தேர்வு. இது வந்து கேரளாவில் இருக்கிறது. அடுத்த குறிப்பு, உலக பொருளாதார அமைப்பின் பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியாவுக்கு 129வது இடம். எத்தனையாவது இடம்னு கேட்கப்படலாம் நண்பர்களே. அதாவது உலக பொருளாதார அமைப்பின் பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் இந்தியாவுக்கு வந்து 129வது இடம். பார்த்து வச்சுக்கோங்க. மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த குறிப்பு, 30வது இராணுவ தலைமை தளபதியானார் உபேந்திர திவேதி. அதாவது தற்போதைய இராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா உபேந்திர திவேதி. இவர் வந்து 30வது இராணுவ தலைமை தளபதி ஆவார். இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். இத்தாலியில் நடந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. 2024ஆம் ஆண்டு G7 மாநாடு எங்கே நடத்தப்பட்டதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். இத்தாலியில். அது எந்த நகரம்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று பிரதமராக கேர் ஸ்டாமர் பதவியேற்றார். இதற்கு முன்னால் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் இருந்தார். இப்போ வந்து கேர் ஸ்டாமர் வந்து பிரிட்டனுடைய பிரதமர். அடுத்த குறிப்பை பார்ப்போம். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் துவக்கம். எந்த தேதியில் துவக்கப்படுது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. மன்னிக்கவும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு துவக்கப்பட்டுள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் புதல்வன் அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2024. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, பவானி ஆற்றின் உபரி நீரை கோவை, திருப்பூர், ஈரோடு விவசாயத்துக்கு பயன்படுத்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் துவக்கம். கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, எந்த ஆற்றின் உபரி நீரை இந்த மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக துவக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பவானி ஆறு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, புதிய 3 குற்றவியல் சட்டம் அமல். அதாவது ஜூலை 1ஆம் தேதி வந்து 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டியும் ஜூலை 1ஆம் தேதி தான் அமல்படுத்தினார்கள். இங்கே 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி தான் அமல்படுத்தியிருக்காங்க. பார்த்து வச்சுங்க. 2024ஆம் ஆண்டு. அடுத்த குறிப்பு பார்ப்போம். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகள் துவக்கம். அதாவது புதிதாக வந்து நண்பர்களே 2024ஆம் ஆண்டு திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகள் வந்து துவக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாநகராட்சிகள் வந்து துவக்கப்பட்டுள்ளதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். இந்த நகரங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த மாநகராட்சிகள் எண்ணிக்கையும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். சக்தி வாய்ந்த செபக்ஸ் வெடிகுண்டை இந்திய கப்பல் படை உருவாக்கியது. அதாவது வெடிகுண்டின் பெயர் என்னன்னு கேட்கலாம். இந்திய கப்பல் படை உருவாக்கிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டின் பெயர் என்னன்னு கேட்கலாம். பெயர் என்னன்னு கேட்டு ஆப்ஷன்கள் வந்து சில பெயர்கள் கொடுக்கப்படலாம். செபக்ஸ் அப்படிங்கிற பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக சௌமியா சுவாமிநாதன் நியமனம். அதாவது யார் நியமனம்னா சௌமியா சுவாமிநாதன். இவர் வந்து நண்பர்களே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு இயக்குநராக இருந்துள்ளார். அதனால தான் இவர் வந்து முக்கியத்துவம் பெறுகிறார். அதாவது தேசிய
காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்னு பார்த்தோம்னா சௌமியா சுவாமிநாதன். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, இந்தியாவின் முதல் உணவு தானிய ஏடிஎம் ஒடிசாவில் துவக்கம். இந்தியாவின் முதல் உணவு தானிய ஏடிஎம் வந்து எங்கு துவக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஒடிசாவில். அதாவது உணவு தானிய ஏடிஎம் நண்பர்களே. அடுத்த குறிப்பு, எந்த காலநிலையிலும் விளையும் 109 பயிர் ரகங்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார். கேள்வி வந்து இப்படி கேட்கப்படலாம். அதாவது பிரதமர் மோடி எந்த காலநிலையும் விளையும் எத்தனை பயிர் ரகங்களை கடந்த ஆண்டு வந்து அறிமுகம் செய்தார்னு கேள்வி கேட்கப்படலாம். 109 பயிர் ரகங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படும் அகர்வால் காலமானார். பார்த்துக்குங்க. அக்னி ஏவுகணையின் தந்தைனா தந்தை யாருன்னு கேட்கப்படலாம். கேட்கப்பட்டு அப்துல் கலாம்னு ஆப்ஷனில் வந்து கொடுக்கலாம். நம்ம எல்லோருமே அப்துல் கலாம் அவர்களை தான் தேர்ந்தெடுப்போம். ஆனால் அக்னி ஏவுகணையின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா அகர்வால். இந்திய ஏவுகணையின் திட்டத்தின் தந்தை தான் வந்து அப்துல் கலாம். பார்த்து வச்சுக்கோங்க, அகர்வால். அடுத்த குறிப்பை பார்ப்போம். 51,200ஆம் ஆண்டு பழமையான குகை ஓவியம் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான குகை ஓவியம் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வந்து படம் வரைந்திருக்கிறார்கள். அடுத்த குறிப்பு, 41 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரியா சென்ற முதல் பிரதமரானார் மோடி. அதாவது கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரதமர் மோடி வந்து, அதாவது ஒரு இந்திய பிரதமர் வந்து ஆஸ்திரியா சென்றுள்ளார். அடுத்த குறிப்பு, முழுவதும் ஹைட்ரஜனில் இயங்கும் உலகில் முதல் பயணிகள் கப்பல் சேவை அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் துவக்கம். கேள்வி இப்படி கேட்கப்படலாம். முழுவதும் ஹைட்ரஜனில் இயங்கும், ஹைட்ரஜன் மிக முக்கியமான பசுமை எரிவாயு இது, இயங்கும் உலகின் முதல் பயணிகள் கப்பல் சேவை எந்த நாட்டில் துவக்கப்பட்டது? இந்தியா, சைனா, இங்கிலாந்து, யுஎஸ்ஏ இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் கொடுக்கப்படலாம். இங்கேனா அமெரிக்கா, யுஎஸ்ஏ. இப்போ அடுத்த குறிப்பு, ஐநாவின் உலக காடுகளின் பரப்பளவு பட்டியலில் சீனா, ஆஸ்திரேலியா, இந்தியா முதல் 3 இடத்தை பிடித்தன. அதாவது ஐநாவின் உலக காடுகளின் பரப்பளவு பட்டியலில் வந்து சீனா, ஆஸ்திரேலியா, இந்தியா முதல் 3 இடத்தை பிடித்தன. அடுத்த குறிப்பு, வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தேர்வு. நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். அடுத்த குறிப்பு, இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவிலிருந்து நுசந்தாராவுக்கு மாற்றம். மிக முக்கியமான குறிப்பு வந்து நண்பர்களே. கேள்வி வந்து கேட்கப்படலாம். இந்தோனேசியன் தலைநகர் என்னன்னு கேட்டு ஜகார்த்தா ஆப்ஷன் வந்து ஜகார்த்தா, நுசந்தாரா இந்த மாதிரி வந்து கொடுக்கப்படலாம். நம்ம வந்து ஜகார்த்தா தான் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ புதிய தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா நுசந்தாரா. இந்த குறிப்பை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பு, அமெரிக்கா சென்ற முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார். 7,516 கோடி முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்கு நண்பர்களே, அதாவது தமிழ்நாடு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது இப்படியே கேட்கப்படலாம், எத்தனை கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது வந்து தமிழகம் சம்மந்தப்பட்டதாகையால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிக மிக முக்கியமானது. அதாவது அமெரிக்கா சென்றிருக்கிறார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில். அங்கு சென்று திரும்பிய போது 7,516 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் முதலீடு செய்ய. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை பிரதமர் துவக்கினார். கேள்வி கேட்கப்படலாம். பிரதமர் மோடி எந்த துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை துவக்கினார்? இது வந்து ரொம்ப ஃபேமஸான சரக்கு பெட்டக முனையம் நண்பர்களே. அதனால தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. எங்கேனா தூத்துக்குடி. நம்ம வந்து சென்னையோ எண்ணூரோ வந்து நம்ம தவறாக எழுதிடக்கூடாது, தூத்துக்குடி. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். காஷ்மீர் யூனியன் பிரதேச முதல்வராக தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா பதவியேற்பு. நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சிருக்குமா காஷ்மீர் முதல்வர் யாருன்னு? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜம்மு காஷ்மீர், அதாவது காஷ்மீர் யூனியன் பிரதேச முதல்வராக தேசிய மாநாட்டு கட்சி வந்து ஒரு மாநில கட்சி. அந்த கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா பதவியேற்றிருக்கிறார். இப்போ அடுத்த குறிப்பு, இலங்கை அதிபராக ஜேவிபி கட்சியின் அனுர குமார திசநாயக்கே பதவியேற்பு. அதாவது இலங்கை வந்து நமது அண்டை நாடாக இருப்பதால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இலங்கையின் அதிபர் யாருன்னு பார்த்தோம்னா அனுர குமார திசநாயக்கே. இந்தியாவில் வந்து பிரதமர் பதவி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பதவி. அதுபோல் இலங்கையில் வந்து இந்த அதிபர் பதவி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பதவி. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம்.
தேஜஸ் போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் விமானியானார் மோகனா சிங். தேஜஸ் போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் விமானி யாருன்னு கேட்கப்படலாம், மோகனா சிங். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு, இந்திய விமானப்படை தளபதியாக ஏபி சிங் பதவியேற்பு. இந்திய விமானப்படை தளபதி யாருன்னு பார்த்தோம்னா ஏபி சிங். ஆப்ஷன், அதாவது கேள்வி கேட்கப்படலாம் நண்பர்களே. இந்திய இராணுவ தளபதி யார், விமானப்படை தளபதி யார், கப்பல் படை தளபதி யார், முப்படை படைகளின் தளபதி யாருன்னு கேள்வி கேட்கப்பட்டு பொறுத்துக முறையில் கேள்வி கேட்கப்படலாம். நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏபி சிங். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பு நண்பர்களே. அதாவது மராத்தி, வங்காளம், பாலி, பிராகிருத், அசாமி இந்த மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. நாட்டில் செம்மொழிகளின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்தது. பார்த்துக்கங்க நண்பர்கள், நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. இந்திய அரசியலமைப்பால் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதில் 11 மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளன. போன வருடம் தான் இந்த மராத்தி, வங்காளம், பாலி, பிராகிருத், அசாமி 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு பார்ப்போம். ஹரியானா முதல்வராக பாஜகவின் நயாப் சிங் சைனி பதவியேற்பு. நமக்கு எந்த கட்சின்னு தேவையில்லை, ஆனால் முதல்வர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹரியானா முதல்வர் யாருன்னு கேட்டாங்க, நயாப் சிங் சைனி. பார்த்துக்குங்க. அடுத்த குறிப்புக்கு போவோம். தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான் என உலக சுகாதார அமைப்பு அறிவிப்பு. கேள்வி கேட்கப்படலாம். தொழுநோயை ஒழித்த முதல் நாடு எதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். இந்தியா, பாகிஸ்தான், ஜோர்டான், இஸ்ரேல் இந்த மாதிரி ஆப்ஷன்கள் கொடுப்பாங்க. எந்த நாடுன்னு பார்த்தோன்னா ஜோர்டான். இது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதாவது மேற்காசியாவில் இந்த நாடு இருக்கிறது. அடுத்த குறிப்பு, அந்தமான் நிக்கோபர் தீவின் தலைநகர் போர்ட் பிளேயர் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றம். இப்போ கேள்வி கேட்கப்படலாம், அந்தமான் நிக்கோபர் தீவின் தலைநகர் எதுன்னு கேட்கப்படலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாதவங்க தலைநகர் போர்ட் பிளேயர் அப்படின்னு தவறாக மார்க் பண்ணாங்கன்னா அது தவறு தான். அந்த போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம்னு கொடுத்துருக்குறாங்க, அதாவது மாற்றியிருக்கிறாங்க. ஸ்ரீ விஜயபுரம்னு நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் அதுதான் சரியான விடை. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். 16வது பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு ரஷ்யாவில் நடந்தது. 16வது பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு எந்த நாட்டில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு, இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் குஜராத்தில் துவக்கம். இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் எங்கு துவக்கப்பட்டது? கொல்கத்தா, சென்னை, அப்புறம் குஜராத் இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுக்கலாம். எங்கன்னா குஜராத்தில் தான் வந்தே மெட்ரோ ரயில் துவக்கப்பட்டுள்ளது. அடுத்த குறிப்பு, முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் நியமனம். அதாவது நண்பர்களே, தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. தலைமை தேர்தல் அதிகாரி என்றால் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடத்தும் பொறுப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. அந்த தேர்தல் ஆணையத்திற்கு ரெப்ரசன்டேட்டிவாக இவர் இருப்பார். இப்போ அடுத்த குறிப்பு, மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு ஐநா விருது. எந்த தமிழகத்தின் திட்டத்திற்கு ஐநா விருது வழங்கப்படுதுன்னு கேள்வி கேட்கப்பட்டு பல திட்டங்கள் கொடுக்கப்படலாம். அதில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். இந்தியா பூட்டான் எல்லையில் முதல் ஒருங்கிணைந்த செக் போஸ்ட் துவக்கம். இந்த குறிப்பை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்தியா பூட்டான் எல்லையில் முதல் ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பு, உச்சநீதிமன்ற 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்பு. எத்தனாவது தலைமை நீதிபதினா 51. 50வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரசூட், அதாவது TY சந்திரசூட் என்று நினைக்கிறேன். இப்போ அடுத்த குறிப்பு, கார்பன் டை ஆக்சைடை மெத்தனாலாக மாற்றும் உலகின் முதல் ஆலை உத்தரப்பிரதேசம் விந்தையாச்சலில் துவக்கம். பார்த்து வச்சுக்கோங்க நண்பர்களே, கார்பன் டை ஆக்சைடை மெத்தனாலாக மாற்றும் உலகின் முதல் ஆலை உத்தரப்பிரதேசத்தில் துவக்கப்பட்டுள்ளது, விந்தியாச்சலில். நம்ம இந்த மாநிலத்தை ஞாபகம் வச்சுட்டா போதும். இது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான குறிப்பாக உள்ளது. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் CISF முதல் முறையாக பெண் பிரிவு அமைக்க மத்திய அரசு அனுமதி. அதாவது நண்பர்களே, கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, எந்த அமைப்பில் முதல் முறையாக பெண் பிரிவு அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது? மத்திய தொழில் பாதுகாப்பு படை. ஞாபகம் வச்சுங்க. CRPF வேறு நண்பர்களே,
இது வந்து வேறு, இது வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை. அடுத்த குறிப்பு பார்ப்போம். ஹரியானாவின் சோனிபட்டில் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் திறப்பு. அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது போன வருடம் அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம். எங்கேன்னா ஹரியானாவின் சோனிபட். நம்ம வந்து தவறாக டில்லின்னு தவறாக நம்ம எழுதிடக்கூடாது. ஹரியானாவின் சோனிபட். அடுத்த குறிப்பு. அரசியல் சாசனம் அமலான 75வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. நவம்பர் 16, 1949 நண்பர்களே அரசியல் சாசனம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. அதே நவம்பர் 26, 2024 வந்து 75வது ஆண்டு தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பு. ஜார்க்கண்ட் முதல்வராக JAM அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஹேமந்த் சோரன் பதவியேற்றிருக்கிறார். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். உயரமான காற்றாலை. சீனாவின் புஜியான் மாகாணத்தில் அதாவது உலகில் உயரமான காற்றாலை அமைப்பு. உலகின் உயரமான காற்றாலை எந்த நாட்டில் அமைக்கப்படுதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். எங்கன்னா சீனாவில். வின்னர் விக்டோரியா. டென்மார்க்கின் விக்டோரியோகோ மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றார். அதாவது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், உலகளவி பட்டம் வந்து ஒருவர் வென்றிருக்கிறார். இங்கே வந்து மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் யார் வென்றார்னா டென்மார்க்கின் விக்டோரியா கேர். இவருடைய பெயர் வந்து விக்டோரியா கேர். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். அணுசக்தியில் இயங்கும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலிருந்து அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் K4 ஏவுகணை சோதனை வெற்றி. அதாவது அணுசக்தியில் இயங்கும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் K4 ஏவுகணை சோதனை வெற்றி. K4 அதாவது அணு ஏந்தி செல்லும் K4 ஏவுகணை சோதனை வந்து எந்த கப்பலிலிருந்து பரிசோதிக்கப்படுதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல். பார்த்துக்குங்க. அடுத்து மிக முக்கியமான குறிப்பு. பிரேசிலின் ரியோவில் நடந்த 19வது G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. அதாவது 19வது G20 மாநாடு 2024ஆம் ஆண்டு பிரேசிலில் வந்து நடந்திருக்கு நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தோம். G7 அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தோம். அடுத்த குறிப்பு. டிசம்பர் 1 ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே கரையை கடந்தது. மழை வெள்ளத்தால் விழுப்புரம் உட்பட வட மாவட்டங்கள் பாதித்தன. நம்ம ஏன் இதை பார்க்குறோம்னா நண்பர்களே, இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பகுதியில் அதில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி. அதாவது போன வருடம் டிசம்பர் மாதம் தமிழகத்தை தாக்கிய புயல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம். ஃபெஞ்சல் புயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். தஞ்சாவூர் தேனியில் கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு மத்திய அரசு ஒப்புதல். நம்ம ஏன் இதை பார்க்குறோம்னா, கேந்திரிய வித்யாலய பள்ளி வந்து நண்பர்களே மத்திய அரசு நடத்தும் ஒரு பள்ளியாகும். இது தமிழகத்தில் வந்து தஞ்சாவூர் தேனியில் வந்து அந்த பள்ளி வந்து துவக்க மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். மகாராஷ்டிராவின் முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் பதவியேற்பு. அதாவது மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பதவியேற்றிருக்கிறார். துணை முதல்வர்களாக ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் பதவியேற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த குறிப்பு. சைகை மொழி பயன்பாட்டாளர்களுக்கான PM-E வித்யா டிவி சேனல் துவக்கம். அதாவது சைகை மொழி பயன்பாட்டாளர்களுக்கு துவக்கப்பட்ட சேனலில் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்படலாம். PM-E வித்யா டிவி. பார்த்து வச்சுக்கோங்க நண்பர்களே, PM-E வித்யா டிவி டெலிவிஷன். இப்போ அடுத்த குறிப்பு. டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம். ஐநா வந்து ஒப்புதல். டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக கொண்டாட ஐநா சபை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி வந்து சர்வதேச யோகா தினம். இது வந்து தியான தினம். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். ரிசர்வ் வங்கி கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா பதவியேற்பு. தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து நண்பர்களே சஞ்சய் மல்கோத்ரா. சக்திகாந்த தாஸ் வந்து ஓய்வு பெற்றுவிட்டார். இப்போ அடுத்த குறிப்பு. புற்றுநோய் தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளது. 2025 நோயாளிகளுக்கு இலவசமாக கிடைக்கும் என அறிவித்தது. அதாவது புற்றுநோய் தடுப்பூசியை சமீபத்தில் எந்த நாடு உருவாக்கியதுன்னு கேட்கலாம். மிக முக்கியமான கரண்ட் அஃபேர் நண்பர்களே, பார்த்து வச்சுங்க. எந்த நாடுனா ரஷ்யா. அடுத்த கேள்வி. 100% சூரிய ஒளி மின்சாரம் பயன்படுத்தும் முதல் எல்லை கிராமமானது மசாலி. 100% சூரிய ஒளி மின்சாரம் பயன்படுத்தும் இந்தியாவின் முதல் எல்லை கிராமம் எதுன்னு கேள்வி கேட்கப்பட்டு கிராமங்களின் பெயர் வந்து கொடுக்கப்படலாம். என்னென்னா மசாலி கிராமம்.
இது வந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் எல்லையில் உள்ளது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வந்து இந்த கிராமம் வந்து இருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம். பார்த்துங்க, மனித உரிமை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம். அடுத்தது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு கட்டாய தேர்ச்சி என்ற கொள்கையை மத்திய அரசு ரத்து செய்தது. முதல் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் வந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு வந்து கட்டாய தேர்ச்சி இருக்கணும், அதாவது அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த கல்விக் கொள்கையை வந்து வலியுறுத்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து மத்திய அரசு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். கன்னியாகுமரியில் விவேகானந்த மண்டபம் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்பட்டுள்ளது. இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். டைம் இதழின் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நபராக அமெரிக்காவின் அடுத்த அதிபரான ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேள்வி கேட்கப்படலாம். டைம் இதழின் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நபர் யாரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கப்படலாம். ஆப்ஷனில் வந்து பிரதமர் மோடி, ஜோ பைடன், ட்ரம்ப் வந்து கொடுக்கலாம். நாம் வந்து தவறாக பெரும்பாலும் நிறைய பேர் வந்து மோடி தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் வந்து அப்படி இல்லை, ட்ரம்ப் தான் சிறந்த நபர். இந்த டைம் இதழ் வந்து நண்பர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த இதழ் அப்படின்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நடந்த அறிவியல் பகுதியில் மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு குறிப்புகளை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆதித்யா. சூரியனை ஆராய இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லக்ராஞ்சியன் 1 பாயிண்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது எத்தனை கிலோமீட்டர்னா பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் நண்பர்களே, பார்த்துக்கங்க. இப்போ அடுத்தது சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அமெரிக்காவின் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆய்வுக்கு 8 நாள் சென்றனர். அவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலம் தொழில்நுட்ப கோளாறால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. இருவரும் 2025 மார்ச்சில் பூமிக்கு திரும்புவார் என நாசா தெரிவித்துள்ளது. அதாவது சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி அமெரிக்கர். மற்றொருவர் யாருன்னு பார்த்தோம்னா புட்ச் வில்மோர் நண்பர்களே, பார்த்துக்குங்க. மற்றொரு கேள்வியில் வந்து மற்றொருவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம், புட்ச் வில்மோர். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச அமைப்பின் அழியும் தாவரங்களின் பட்டியலில், அதாவது சிவப்பு பட்டியலில் வந்து இந்தியாவின் நீலக்குறிஞ்சி, இந்த நீலக்குறிஞ்சி செடிகள் சேர்ப்பு. இந்த நீலக்குறிஞ்சி வந்து பெரும்பாலும் நீலகிரி, கொடைக்கானல் மலை மாவட்டங்களில் வந்து இது வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். கருந்துளையிலிருந்து வெளிவரும் எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்ய எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பியது. கேள்வி கேட்கப்படலாம். கருந்துளையிலிருந்து வெளிவரும் எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்ய இஸ்ரோ வந்து எந்த செயற்கைக்கோளை அனுப்பியது? அதாவது எக்ஸ்போசாட், எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்ய எக்ஸ்போசாட். ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து ஆதித்யா, சந்திராயன், மங்கள்யான் இப்படி வந்து நம்ம தப்பாக எழுதியிருக்கூடாது. எக்ஸ்போசாட் சேட்டிலைட், பார்த்துக்குங்க. அடுத்த குறிப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா விமானம் திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அறிமுகம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா விமானம் எதுன்னு வந்து கேள்வி கேட்கப்படலாம். அதனுடைய பெயர் வந்து திருஷ்டி ஸ்டார்லைனர், பார்த்துக்குங்க. அடுத்த குறிப்பு. அமெரிக்க விண்வெளி மையம் நாசா 2021 செவ்வாய்க்கு அனுப்பிய இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் சேதமடைந்ததால் பயணம் முடிவுக்கு வந்தது. அதாவது இன்ஜினிட்டி அந்த ஹெலிகாப்டர் வந்து எந்த விண்வெளி அமைப்புடன் தொடர்புடையதுன்னு வந்து கேள்வி கேட்கப்படலாம். இஸ்ரோவா, நாசாவா அல்லது ஈசாவா, ஜாக்ஸாவா அப்படின்னு கேட்கப்படலாம். எதுனா நாசா, பார்த்துங்க. அடுத்த குறிப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. இது 6000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும். அக்னி 5 எத்தனை கிலோமீட்டர் நண்பர்களே? இப்போ வந்து 6000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்தது. தண்ணீரிலிருந்து பிளாஸ்டிக் நுண்துகள்களை பிரித்தெடுக்கும் ஹைட்ரோஜெல்லை உருவாக்கியது பெங்களூரின் IISc, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அதாவது தண்ணீரிலிருந்து பிளாஸ்டிக் நுண்துகள்களை பிரித்தெடுக்கும் ஹைட்ரோஜெல்லை IISc வந்து உருவாக்கியது. இப்போ அடுத்த குறிப்பு. சீனாவின் சாங்கி 6 விண்கலம் நிலவின் மறுபக்கத்தில் தரையிறங்கியது. பாறை மண் மாதிரியை எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்பியது. அடுத்த குறிப்பை பார்ப்போம். சர்வதேச விண்வெளி மையத்தில் ISS
அதிக நாள் தங்கியிருந்த வீரரான ரஷ்யாவின் ஓலக் கோனென்கோ. அதாவது அதிக நாள் கிட்டத்தட்ட 879 நாள் நண்பர்களே ரஷ்யாவின் ஓலக் கோனென்கோ வந்து தங்கியிருக்கிறார். பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த குறிப்பு, இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரான குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. அதாவது இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரான குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அடுத்த குறிப்பு, அமேசான் நிறுவனத்தின் ப்ளூ ஆரிஜின் விண்கலம் முதன்முறையாக இந்தியர் விண்வெளி பயணம், அதாவது ஆந்திராவின் கோபிசந்த் வந்து விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமேசான் நிறுவனத்தின் ப்ளூ ஆரிஜின் விண்கலம் மூலம். ப்ளூ ஆரிஜின் விண்கலம் வந்து ஒரு தனியார் விண்கலம். அது எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது பார்த்தோம்னா அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமானது. அடுத்த குறிப்பு, வியாழன், புதன், யுரேனஸ், செவ்வாய், நெப்டியூன், சனி என 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தோன்றின. 2024 ஜூன் 3ஆம் நாள் நண்பர்களே 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து தோன்றியிருக்கு. இந்த ஒரே நேர்கோட்டில் வந்து இவைகள் வந்து தோன்றியிருக்கின்றன. எந்தெந்த கோள்கள் நேர்கோட்டில் இல்லைன்னு பார்த்தோம்னா வெள்ளியும் பூமியும். பார்த்துங்க, வியாழன், புதன், யுரேனஸ், செவ்வாய், நெப்டியூன், சனி 6 கோள்கள். ஆனால் வெள்ளியும் புதன் வந்து நேர்கோட்டில் இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வானவெளி நிகழ்வு. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். எடை குறைந்த 10 to 500 கிலோ செயற்கைக்கோளை ஏவுவதற்காக SSLV ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. இதில் வந்து புவியை கண்காணிக்கும் EOS 8 செயற்கைக்கோள் வந்து அனுப்பப்பட்டது. EOS 8 செயற்கைக்கோள் வந்து SSLV ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. SSLV ராக்கெட் மூலம் எவ்வளவு எடையுள்ள செயற்கைக்கோளை அனுப்பலாம்னு பார்த்தோம்னா 10லேருந்து 500 கிலோ வரை அனுப்பலாம். 510 கிலோனா அனுப்ப முடியாது. அதில் வந்து PSLV, GSLVலையோ தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். செவ்வாய்க்கோளில் திரவ நிலையில் தண்ணீர் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டிருந்தனர். செவ்வாய்க்கோளில் தண்ணீர் இருக்கிறது நண்பர்களே. எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கோளை தோண்டினோம்னா ரொம்ப ஆழத்தில் வந்து அந்த தண்ணீர் வந்து இருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பு, இந்தியாவின் முதல் மறுபயன்பாடு ராக்கெட் ரூமி சோதனை வெற்றி. அதாவது இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட் எதுன்னு கேட்டாங்கன்னா ரூமி. அந்த சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்த குறிப்பு, C223A3 வால் நட்சத்திரம் பூமியை கடந்து சென்றது. அடுத்து 80,000 ஆண்டுகளுக்கு பின் தான் மீண்டும் வரும். அதாவது இந்த C/2023 வால் நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து பூமியை வந்து கடந்து சென்றது. எந்த நட்சத்திரம்னா வால் நட்சத்திரம். அடுத்தது வந்து 80,000 ஆண்டுகளுக்கு பின்பு தான் வந்து மறுபடியும் வரும். ஹேலி வால் நட்சத்திரம் வந்து நண்பர்கள் 86 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இப்போ அடுத்த குறிப்பு, வியாழன் கோளில் 95 நிலவுகளில் ஒன்றான ஐரோப்பாவிற்கு, அதாவது வியாழன் கோளில் 95 நிலவுகளில் ஒன்று தான் ஐரோப்பா. அதனுடைய பெயர் வந்து ஐரோப்பாவிற்கு நாசா விண்வெளி மையம் வந்து ஐரோப்பா கிளிப்பர்ஸ் விண்கலத்தை ஏவியது. ஏலியன் பற்றி அறிவதை நோக்கம். அதாவது ஐரோப்பா கிளிப்பர்ஸ் விண்கலம் எதனுடன் தொடர்புடையன்னு பார்த்தோம்னா வியாழனின் நிலவுடன் தொடர்புடையது. அந்த நிலவு பெயர் ஐரோப்பா. புத்தகத்தில் வந்து நண்பர்களே வியாழனுக்கு வந்து 66 நிலவுகள் தான் இருக்கும் என்று கொடுத்திருப்பார்கள். ஆனால் 95 நிலவுகள் வந்து தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்த குறிப்பு, ஜப்பான் விஞ்ஞானிகள் மரத்திலான உலகின் முதல் செயற்கைக்கோளை உருவாக்கினர். எந்த நாட்டு விஞ்ஞானிகள் மரத்திலான உலகில் முதல் செயற்கைக்கோளை உருவாக்கினார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம். எந்த நாடுன்னு பார்த்தோம்னா இந்தியா இல்லை நண்பர்கள், ஜப்பான். அடுத்த குறிப்பு, இந்தியாவின் GSAT-20 4700 கிலோ தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து எலான் மஸ்கின் SpaceX நிறுவனம் விண்ணில் செலுத்தியது. அதாவது ஃபால்கன் 9 ராக்கெட். ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. ஏன் இந்தியாவில் அனுப்பாமல் இங்கே வந்து SpaceX நிறுவனம் மூலம் அனுப்பப்படுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து GSLV அல்லது LVM அந்த ராக்கெட் மூலம் சுமார் 4000 கிலோகிராம் அளவுக்கு தான் செயற்கைக்கோளை வந்து அனுப்ப முடியும். அதிக எடையுள்ள செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து அனுப்பும் திறனை இன்னும் பெறவில்லை. அப்படி பெறாதனால தான் எலான் மஸ்கின் அந்த SpaceX நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் வந்து அனுப்பப்பட்டது. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். 2 சிறிய விண்கலங்களை ஏவும் ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்காக PSLV C60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. அதாவது ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து எந்த ராக்கெட் அனுப்புச்சுன்னு பார்த்தோம்னா PSLV C60. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு,
ஜப்பான் 2023 செப்டம்பர் 6 அனுப்பிய ஸ்லிம் விண்கலத்துள்ள லேண்டர் நிலவில் தரங்கிறது. அதாவது ஸ்லிம் திட்டம் எந்த நாட்டினுடையதுன்னு கேட்கப்படலாம். ஜப்பான் நாட்டினுடையது, அதாவது ஜாக்ஸா. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு பின் இச்சாதனையை நிகழ்த்திய 5வது நாடானது. பாருங்கள் நண்பர்களே, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, 4வது வந்து இந்தியா, 5வது நாடானது ஜப்பான். இப்போ அடுத்த குறிப்பு, பசிபிக் கடலில் சாலமோன் தீவில் உலகின் பெரிய பவளப்பாறை கண்டுபிடிப்பு. உலகின் பெரிய பவளப்பாறை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பசிபிக் கடலில் சாலமோன் தீவில். இதன் நீளம் வந்து 105 அடி, அகலம் வந்து 112 அடி, உயரம் வந்து 18 அடி நண்பர்களே. அடுத்த குறிப்பு பார்த்துருவோம். அருணாச்சல பிரதேசத்தில் உலகில் உயரமான இடத்தில் 13,000 அடி அமைக்கப்பட்ட இருவழி சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். அதாவது பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் உலகின் உயரமான இடத்தில் இருவழி சுரங்கப்பாதையை துவக்கி வைத்தார்னு கேள்வி கேட்கப்படலாம். எந்த மாநிலத்தில் பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்தில். ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த குறிப்பு, மிஸ் இந்தியா 2024 பட்டம் வென்றார் மத்திய பிரதேசத்தின் நிகிதா போர்வல். நம்ம ஏற்கனவே உலக அழகு யார், பிரபஞ்ச அழகு யாருன்னு பார்த்துட்டோம். இது வந்து மிஸ் இந்தியா அழகி நிகிதா போர்வல், மத்திய பிரதேசம். இப்போ விருதுகள் தலைப்பில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்புகளை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, பாரத ரத்னா விருது முதல் முறையாக ஒரே ஆண்டில் 5 பேருக்கு வழங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது 2024ஆம் ஆண்டு 5 பேருக்கு வழங்கப்பட்டது. யார் யாருக்குன்னா அத்வானி முன்னாள் துணை பிரதமர், நரசிம்மராவ் முன்னாள் பிரதமர், அதாவது 1991 முதல் 96 வரைக்கும் இருந்தார். சரண் சிங் முன்னாள் பிரதமர், இவர் வந்து இந்திரா காந்தி காலத்தில் வந்து 1980க்கு முன்னர் பிரதமராக பதவி வகித்தவர். இவருடைய பிறந்த நாளை தான் வந்து நம்ம விவசாயிகள் தினமாக டிசம்பர் 23 கொண்டாடுகிறோம். அடுத்தது வந்து MS சுவாமிநாதன், வேளாண் விஞ்ஞானி. இவர் வந்து பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர்னு நமக்கு தெரியும். அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா கர்பூரி தாக்கூர், இவர் வந்து பீகார் முன்னாள் முதல்வர். இந்த 4 பேர்த்தையும் நமக்கு வந்து பெரும்பாலானவர்கள் தெரியும், இவர் மட்டும்தான் நமக்கு தெரியாது. கர்பூரி தாக்கூர் வந்து பீகார் முன்னாள் முதல்வர். இவர்கள் 5 பேருக்கும் வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பத்ம விருதுகளை பார்த்துருவோம். மிக முக்கியமான விருதுகளை மட்டும் பார்த்துருவோம் நண்பர்களே. பொறுத்துக கேள்வியில் இந்த பத்ம விருதுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து இடம்பெறும், நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. பத்ம விபூஷன் விருது வந்து 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. பாரத ரத்னாவும் 5, பத்ம விபூஷனும் 5. பத்ம பூஷன் வந்து 17 பேருக்கு, பத்மஸ்ரீ விருது வந்து 110 பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் வந்து 132 பேருக்கு வந்து இந்த பத்ம விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. இப்போ பத்ம விபூஷன் விருதை பார்த்துருவோம். வெங்கையா நாயுடு முன்னாள் துணை ஜனாதிபதி, நமக்கு தெரியும். இதற்கு முன்பு வந்து முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் வெங்கையா நாயுடு. அடுத்து வந்து நடிகர் சிரஞ்சீவி, இவர் நமக்கு தெரியும், தெலுங்கு நடிகர். வைஜெயந்தி மாலா நடிகை, இவருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பெயர்கள். அடுத்து வந்து பத்ம பூஷனில் மிக முக்கியமான பெயரை பார்த்துருப்போம். விஜயகாந்த் நண்பர்கள், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், இவர் நமக்கு தெரியும். இவருக்கு வந்து பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பாத்திமா பிவி, உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி. இவர் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி என்று சிறப்பிக்கப்படுகிறார், பார்த்து வச்சுக்கோங்க. யாங் லியூ தொழிலதிபர், தைவான். அதாவது வெளிநாட்டினருக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பத்மஸ்ரீ விருது, ஜோடி குரூஸ் எழுத்தாளர், முக்கியமான பெயர். அடுத்தது வந்து பார்வதி பருவா, நாட்டின் முதல் பெண் யானை பாகன். அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தனியாக கூட கேள்வி கேட்கப்படலாம், நாட்டின் முதல் பெண் யானை பாகன் யாருன்னு கேட்டு ஆப்ஷன்களில் வந்து சில பெயர்கள் வந்து கொடுக்கப்படலாம். யாருன்னு பார்த்தோம்னா பார்வதி பருவா, பார்த்து வச்சுங்க. செல்லம்மாள், இயற்கை விவசாயி, அந்தமான். செல்லம்மாள் அப்படிங்கிற பெயர் தமிழ் பெயராகத்தான் உள்ளது, அதனால தான் வந்து இது சிறப்பு பெறுகிறது என்று நினைக்கிறேன். இவர் வந்து இயற்கை விவசாயி எங்கேன்னு பார்த்தோம்னா அந்தமான். இவர் வந்து ஒரு பெண். அடுத்தது நோபல் பரிசு யார் யார் பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வந்து விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூகோன், அமெரிக்கா. இருவர்களுமே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள். எந்த கண்டுபிடிப்புக்காகனா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த கண்டுபிடிப்புக்காகன்னு பார்த்தோம்னா மைக்ரோ RNA கண்டுபிடிப்பு. இதற்கு முன்னால் நண்பர்களே இந்த மைக்ரோ RNA கான்செப்டே இல்லை, ஆனால் இதை வந்து இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மைக்ரோ RNAன்னு நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோ RNA கான்செப்டுக்காக வந்து அதன் மரபணு கட்டுப்பாட்டு முக்கியத்துவத்தையும் கண்டுபிடித்தது. அதற்காக வந்து இவர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது.
அடுத்தது இயற்பியலுக்கு ஜான் ஹாப்ஃபீல்ட் அமெரிக்கா, ஜெஃப்ரி ஹிண்டன் கனடா. இருவருக்கு வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. எதுக்குன்னு பார்த்தோம்னா மிஷின் லேர்னிங் என்னும் கணினி கற்றுத்தருவதற்கு. அதாவது மிஷின் லேர்னிங் என்னும் கணினிக்கு கற்றுத்தருவதற்கு அந்த கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சனால இவர்களுக்கு வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்தது பார்ப்போம். வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து டேவிட் பாக்கர் அமெரிக்கா, ஜான் ஜாம்பர், டெமிஸ் ஹசாபிஸ் பிரிட்டன். இவர்கள் மூவருக்கும் வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆய்வுக்குன்னு பார்த்தோம்னா பல்வேறு வடிவங்களில் புரதங்களை உருவாக்கியது. அதாவது பல்வேறு வடிவங்களில் வந்து புரதங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். புரதங்கள்னு நமக்கு தெரியும், அமினோ அமிலங்கள் ஒன்று சேர்ந்தால் புரதங்கள் கிடைக்கும். அதாவது நம்ம உடலில் வந்து முக்கியமாக புரதங்களால் தான் நம்ம உடல் வந்து உருவாகி இருக்கிறது. இப்போ அடுத்தது வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து ஹான் கேங், தென்கொரியா. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னு கேள்வி கேட்கப்படலாம். எந்த நாடுனா தென்கொரியா, ஹான் கேங். நாவல் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிற நாவலுக்காக. இப்போ அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஜப்பான் நாட்டின் நிஹோன் ஹிடாங்கியோ அமைப்பு வந்து பெற்றிருக்கிறது. அதாவது நிஹோன் ஹிடாங்கியோ என்னும் அமைப்பு வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கிறது. அதனுடைய முக்கியமான பணி என்னென்னு பார்த்தோம்னா அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை அடைவதற்காக முயற்சி செய்தது. இந்த முக்கியமான முயற்சிக்காக இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பொருளாதாரம். டாரன் அசேமிக்லு, ஜேம்ஸ் ராபின்சன், சைமன் ஜான்சன் அமெரிக்கா. மூவருமே அமெரிக்கா நண்பர்களே. என்ன ஆய்வுக்குன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சியில் அதன் சமூக அமைப்புகளின் பங்களிப்பு தொடர்பாக. ஒரு நாட்டின் வளர்ச்சியில் அதன் சமூக அமைப்புகளின் பங்களிப்பு தொடர்பாக. சமூக அமைப்புகள் நண்பர்களே பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இந்த என்ஜிஓக்களும் கூட நம்ம சமூக அமைப்புகள்னு சொல்லலாம். அதனுடைய பங்களிப்புகளுக்காக, அதாவது அந்த ஆய்வுக்காக இவர்களுக்கு வந்து பொருளாதார நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நம்முடைய பிரதமர் மோடிக்கு வந்து மிக முக்கியமான விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. என்னென்னு பார்த்தோம்னா பூட்டான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ, ரஷ்யா. அதாவது ஆண்ட்ரூ அப்படிங்கிற பெயர் வந்தாலே ரஷ்யா. இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது டொமினிக்கா உயரிய விருது. டொமினிக்கா உயரிய விருது எதற்கு நமது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா கொரோனா தடுப்பூசி வழங்கியதற்காக. அடுத்தது GCON, நைஜீரியா. GCON என்னும் விருதை வந்து நைஜீரியா அரசு வழங்கியிருக்கிறது. இவ்விருதை பெறும் இரண்டாவது வெளிநாடு தலைவர். அடுத்தது வந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது, கயானா. அதாவது ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னும் விருது வந்து கயானா கொடுத்திருக்கிறது. ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் விருது வந்து பார்படாஸ் கொடுத்திருக்கிறது. அதாவது ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்படாஸ், ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கயானா. அடுத்து வந்து குவைத் நாட்டின் உயரிய விருது வந்து சமீபத்தில் டிசம்பரில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குவைத். இப்போ 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட முக்கியமான தேசிய சினிமா விருதுகளை பார்த்துருப்போம். அதாவது இந்திய அளவில் சிறந்த படம்னா எந்த படம்னு பார்த்தோம்னா ஆட்டம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் தான். இதனுடைய இயக்குனர் வந்து ஆனந்த் ஏகர்சி. கேள்வி கேட்பாங்க நண்பர்களே, இதற்கு முன்பு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யாருன்னு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆட்டம் மலையாள திரைப்படத்தின் இயக்குனர் வந்து ஆனந்த் ஏகர்சி. அடுத்து வந்து இந்திய அளவில் சிறந்த நடிகர் யாருன்னு பார்த்தோன்னா ரிஷப் ஷெட்டி, காந்தாரா திரைப்படம், கன்னட திரைப்படம். இது நமக்கு பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இந்திய அளவில் சிறந்த நடிகைன்னா நித்யா மேனன். திருச்சிற்றம்பலம் படத்திற்காக வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறார். அடுத்து வந்து மான்சி பரேக், கட்ச் எக்ஸ்பிரஸ். மான்சி பரேக் அப்படிங்கிற நடிகையும் வாங்கியிருக்கிறார். அதாவது தேசிய விருதுகளை வந்து அதிக விருது எந்த படம் வாங்கிச்சுன்னு பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் வந்து வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 4 விருது நண்பர்களே. சிறந்த இயக்குனருக்கான விருது வந்து சூரஜ் பஜாதியா அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எந்த படம்னா உன்சை அப்படிங்கிற படம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து சிறந்த ஒளிப்பதிவுக்கு வந்து ரவிவர்மன் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எந்த படத்துக்காகனா பொன்னியின் செல்வன். சிறந்த ஒளிப்பதிவு சவுண்டு ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து பொன்னியின் செல்வன். சிறந்த தமிழ் படம் வந்து பொன்னியின் செல்வன் 1 நண்பர்களே. பார்த்துங்க, 1, 2 அல்ல 1. இசைக்கு வந்து AR ரஹ்மான் வாங்கியிருக்காங்க. எந்த படம்னா அதுவும் பொன்னியின் செல்வன் 1 தான். அடுத்தது கடந்த ஆண்டு தாதா சாஹிப் வாழ்க்கை விருது எந்த நடிகருக்கு வழங்கப்படுதுன்னு கேட்கலாம். நடிகர் ரஜினிகாந்தை நம்ம வந்து தப்பாக பதிலளிச்சிடக்கூடாது. நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி. சினிமாவில் வாழ்நாள் பங்களிப்பிற்கான தாதா சாஹிப் வாழ்க்கை விருதை நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பெற்றார். பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். விண்வெளி விருது.
சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பு அதாவது IAF வழங்கும் உலக விண்வெளி விருது வந்து சந்திராயன் 3 வெற்றிக்காக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெற்றார். அதாவது உலக விண்வெளி விருது வந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரோவிற்கு எதற்காக பார்த்தோம்னா சந்திராயன் 3 வெற்றிக்காக பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். மிக முக்கியமான கரண்ட் அஃபேர் நண்பர்களே, இலக்கியத்திற்கான ஞானபீட விருதை அதாவது 2023ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது வந்து உருது கவிஞர் குல்சார், சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ராச்சாரியா பெற்றனர். இருவர் வந்து பெற்றிருக்கிறாங்க 2023ஆம் ஆண்டு இருக்க. யாரார்னா உருது கவிஞர் குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ராச்சாரியா. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இலக்கியத்திற்கான சர்வதேச புக்கர் விருதை ஜெர்மனியின் ஜெனி எர்பென்பக் வென்றார். அதாவது உலக அளவில் வந்து புக்கர் விருது வந்து மிகவும் ஃபேமஸானது. இலக்கியத்திற்கான சர்வதேச புக்கர் விருது வந்து ஜெர்மனியின் ஜெனி எர்பென்பக் வந்து பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது பார்ப்போம். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. அதாவது நண்பர்களே, 2021ஆம் ஆண்டு முதல் தகைசால் தமிழர் விருது வாங்கியவர் யாருன்னு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். கடந்த ஆண்டு வந்து குமரி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பாடகி சுசீலா, கவிஞர் மேத்தாவுக்கு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டது. கேள்வி கேட்கப்படலாம், கலைத்துறை வித்தகர் விருது யார் யாருக்கு வழங்கப்படுதுன்னா பாடகர் சுசீலா மற்றும் கவிஞர் மேத்தாவுக்கு. அடுத்தது வந்து ஆஸ்கார் விருதுகளை பார்த்துருவோம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் சிறந்த ஹாலிவுட் படங்களுக்கான 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடந்தது. அதில் ஓப்பன்ஹைமர் திரைப்படம் வந்து நண்பர்களே அதிக விருதுகளை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 விருதுகள். ஓப்பன்ஹைமர் படம் வந்து ஒரு இயற்பியல் சார்ந்த படம், அணுகுண்டு தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படம் நண்பர்களே. அது வந்து தமிழிலும் கிடைக்கிறது, அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அது எந்தெந்த தலைப்புகள் விருது வாங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா சிறந்த படத்திற்கான விருது, சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த துணை நடிகருக்கான விருது, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த பின்னணி, இந்த மாதிரி 7 விருதுகளை வந்து இந்த ஓப்பன்ஹைமர் படம் வந்து பெற்றிருக்கிறது. இவனோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் நோலான். இவர் வந்து உலக அளவில் பிரசித்தி பெற்ற இயக்குனர். சிறந்த நடிகைக்கான விருதை எமா ஸ்டோன் அப்படிங்கிறவர் வந்து பெற்றிருக்கிறார். எந்த படம்னா புவர் திங்ஸ். ஆஸ்கர் விருதில் சிறந்த பிறமொழி படம் வந்து தி ஜோன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட், அதாவது தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த மொழி திரைப்படம்னா ஜெர்மன் மொழி திரைப்படம். அடுத்தது பார்த்துருவோம். மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நண்பர்கள், சாகித்ய அகாடமி விருதுகள். கடந்த ஆண்டு பால புரஸ்கார் விருது, அதாவது பால அப்படின்னா குழந்தைகளுக்கான படைப்புகள், பால புரஸ்கார் விருது வந்து யூமா வாசுகி அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார். எந்த நூலுக்காகனா தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற நூல்களுக்காக. அடுத்தது யுவ புரஸ்கர் விருது. யுவ புரஸ்கர் விருதை வந்து லோகேஷ் ரகுமான் வந்து பெற்றிருக்கிறார் சிறுகதை தொகுப்புக்காக. எதற்காக அப்படின்னா சிறுகதை தொகுப்புக்காக. அந்த சிறுகதை தொகுப்பு வந்து விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற தொகுப்பு. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து கண்ணையன் தட்சிணாமூர்த்தி வந்து பெற்றிருக்கிறார். எந்த நாவல்னு பார்த்தோம்னா த பிளாக் ஹில் அப்படிங்கிற ஆங்கில நாவலை வந்து கருங்குன்றம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். சிறந்த தமிழ் நூலுக்காக, அதாவது சிறந்த தமிழ் நூல்கள் வரிசையில் சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா வெங்கடாச்சலபதி. எந்த நூலுக்காகன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக வந்து சிறந்த தமிழ் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து இவர் வந்து வெங்கடாச்சலபதி பெற்றிருக்கிறார். அடுத்தது தொழில் பிரிவில் முக்கியமான நடப்பு நிகழ்வு குறிப்புகளை பார்த்துருக்கோம். இலங்கை, மொரீசியஸ், அபுதாபியில் இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை சேவை துவக்கம். அதாவது நண்பர்களே, இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை சேவை, நம்ம QR கோடில் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிற பார்த்தீங்களா, அந்த பண பரிவர்த்தனை சேவை வந்து இலங்கை, மொரீசியஸ், அபுதாபியில் வந்து துவக்கப்பட்டுள்ளது. இது வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஜிம்பாப்வே வந்து ஜிக் என்ற புதிய கரன்சியை அறிமுகம் செய்தது. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நண்பர்களே. ஜிம்பாப்வே நாட்டின் நாணயம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிக், பார்த்து வச்சுக்கோங்க, ஜிக். அடுத்தது ஏப்ரலில் வந்து GST வரி வருவாய் வந்து 2.10 லட்சம் கோடியாக அதிகரிக்கும். அதாவது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வந்து இதுதான் GST வரி வசூலில். எந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா 2024 ஏப்ரலில் வந்து அதிகமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது இந்தியாவின் ரூபே கார்டு சேவை மாலத்தீவில் துவக்கம். இங்கே மேலே வந்து UPI பண பரிவர்த்தனை சேவை நண்பர்களே, ஆனால் இங்கே வந்து ரூபே கார்டு சேவை நண்பர்களே. அதாவது இந்தியாவின் ரூபே கார்டு சேவை வந்து மாலத்தீவில் துவக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்தது பார்ப்போம்.
இந்தியாவின் யூபிஐ பண பரிவர்த்தனை மாலத்தீவில் அறிமுகம். முன்னாடி வந்து ரூபே கார்டு மாலத்தீவில் துவக்கப்பட்டது. இங்கு வந்து அந்த யூபிஐ பண பரிவர்த்தனை மாலத்தீவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து கியூஆர் குறியீடு உள்ளிட்ட கூடுதல் வசதியுடன் பான் கார்டு 2.0 திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அதாவது புதிய பான் கார்டு எப்படி இருக்குன்னா கியூஆர் கோடு வசதியுடன் இருக்கும். அந்த திட்டத்தின் பெயர் வந்து பான் கார்டு 2.0 திட்டமாகும். அடுத்த குறிப்பை பார்ப்போம். பாட்டில் மினரல் குடிநீரை அதிக ஆபத்தான உணவு பட்டியலில் சேர்த்தது இந்திய உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு. அதாவது நம்ம வாங்குகிற பார்த்திங்களா, அந்த 10 ரூபா வாட்டர் கேன், 20 ரூபா வாட்டர் கேன் வாங்குகிறோம் பார்த்திங்களா, இது வந்து ஆபத்தான ஒரு உணவு பட்டியலில் வந்து இதை வந்து இந்திய உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து சேர்த்திருக்கிறது. இப்போ அடுத்த குறிப்பு, அலைபேசி ஏற்றுமதியில் இந்தியா வந்து முதலிடம் பெறவில்லை, 3வது இடம் பெற்றது. அலைபேசி ஏற்றுமதியில் இந்தியா வந்து 3வது இடம். முதலிடம் எதுன்னு பார்த்தோம்னா சீனான்னு நினைக்கிறேன். விளையாட்டு பிரிவில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை மானு பாக்கர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலம் கைப்பற்றினார். அதாவது நண்பர்களே, மானு பாக்கர் வந்து துப்பாக்கிச் சுடுதலை சேர்ந்தவர். நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மானு பாக்கர் துப்பாக்கிச் சுடுதலை சேர்ந்தவர். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை ஆவார். இவர் தான் முதல் பெண். இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து பெலாரஸின் சபலன்கா சாம்பியன். அதாவது ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் மிக முக்கியமான 4 டென்னிஸ் தொடர்கள் உள்ள நண்பர்களே. அதாவது ஆஸ்திரேலிய ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் மற்றும் யுஎஸ் ஓப்பன், இந்த 4 தொடர்களுக்கும் மிக முக்கியமான டென்னிஸ் தொடர்களாகும். இதில் யார் யார் பட்டம் வென்றாலும் நம்ம படித்து வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் ஆண்கள் இரட்டையரில் இந்தியாவின் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் எப்டன் ஜோடி சாம்பியன். போபண்ணாவும் எப்டனும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரரானார் போபண்ணா. பார்த்துக்கணும் நண்பர்கள், 43 வயசில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றிருக்கிறார். அடுத்த குறிப்பு, ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸில் ஆண்கள் ஒற்றையரில் இத்தாலியன் ஜானிக் சினர் சாம்பியன். பெண்களில் வந்து சபலன்கா, ஆண்களில் வந்து இத்தாலியன் ஜானிக் சினர் வந்து சாம்பியன். அடுத்தது, சென்னையில் நடந்த யூத் கேலோ இந்தியா போட்டி 2024 எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம். தமிழகத்தில் சென்னையில். விளையாட்டில் வந்து தமிழகம் 38 தங்கம் 21 வெள்ளி 39 வெண்கலத்துடன் 2வது இடம் பிடித்தது. 2வது இடம் என்பவர்களே, முதலிடம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹரியானா என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. முதலிடம் வந்து 2வது இடம் வந்து தமிழகம். அடுத்த குறிப்பு, பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸில் போலந்தின் ஸ்வியாடெக் ஸ்பெயின் வீரர் அல்காரஸ் சாம்பியன். அதாவது பெண்கள் பிரிவில் வந்து போலந்தின் ஸ்வியாடெக் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸில். ஆண்கள் பிரிவில் வந்து ஸ்பெயின் வீரர் அல்காரஸ் வந்து சாம்பியன். இங்கே வந்து நம்ம ஆஸ்திரேலியா ஓப்பன் யாருன்னா பெலாரஸின் சபலன்கா, பிரெஞ்சு ஓப்பனில் வந்து போலந்தின் ஸ்வியாடெக். அடுத்த குறிப்பு, அடுத்தது விம்பிள்டன் டென்னிஸில் செக் குடியரசின் கிரெஜ்சிகோவா. பார்த்துங்க நண்பர்களே, ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொருவர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார்கள். விம்பிள்டன் டென்னிஸில் வந்து செக் குடியரசின் கிரெஜ்சிகோவா வந்து சாம்பியன் பட்டம். ஆண்கள் பிரிவில் வந்து அல்காரஸ் சாம்பியன். அதாவது முன்னால் வந்து இந்த பிரெஞ்சு ஓப்பன் வென்றவர் தான் இந்த விம்பிள்டன் ஓப்பனையும் வென்றிருக்கிறார். அடுத்த குறிப்பு பார்ப்போம். அதாவது ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்தியாவின் அமன் செராவத் வெண்கலம் வென்றார். அமன் செராவத் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்னா மல்யுத்தம். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அமன் செராவத் மல்யுத்தத்தை சார்ந்தவர். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக்கில் 1 வெள்ளி 5 வெண்கலம் என 6 பதக்கங்கள் மட்டும் வென்று இந்தியா 71வது இடம். எத்தனையாவது இடம்னா 71 நண்பர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை தங்கம் வென்றதுன்னா 1 தங்கமும் வெல்லவில்லை. 1 வெள்ளி 5 வெண்கலம் தான் வென்றது. இப்போ அடுத்த குறிப்பு, பாரா ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து 2 தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனையானார் அவனி சதுர்வேதி. அவனி சதுர்வேதி அப்படிங்கிற வீராங்கனை வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவங்கன்னா பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல். இவர் வந்து 2 தங்கம் வென்றிருக்கிறார். மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது,
பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டனில் நிதேஷ்குமார் தங்கம் வென்றிருக்கிறார். நிதேஷ்குமார் வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவர்னா பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன். நம்ம இது ஞாபகம் வச்சுட்டா போதும். சுஹாஸ் வந்து வெள்ளி வென்றிருக்கிறார். சுஹாஸும் பேட்மிண்டன். ஈட்டி எறிதல் வந்து சுமித் தாண்டில் வந்து தங்கம் வென்றிருக்கிறார். அதாவது சுமித் தாண்டில் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பாரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் விளையாட்டை சேர்ந்தவர். பாரா ஈட்டி எறிதலை சேர்ந்தவர். இப்போ அடுத்த குறிப்பு, பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியர், அதாவது முதல் இந்தியராக இருக்கிற ஹர்விந்தர் சிங். மறுபடியும் படிக்கிறேன். பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியரானார் ஹர்விந்தர் சிங். ஹர்விந்தர் சிங் வந்து வில்வித்தையை சேர்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் 29 பதக்கங்கள் வந்து இந்தியா வென்றிருக்கிறது நண்பர்களே. சாதாரண ஒலிம்பிக்கில் வந்து 6 பதக்கங்கள் தான். பாரா ஒலிம்பிக்கில் வந்து 29 பதக்கங்கள், 7 தங்கம் 9 வெள்ளி 13 வெண்கலங்கள் வந்து வென்றிருக்கிறது. அப்படி வென்று ஒட்டுமொத்தத்தில் வந்து 18வது இடம் பெற்றிருக்கிறது. முதலிடம் சீனா. அடுத்தது தமிழகம் சார்ந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தெற்காசியாவில் முதல் முறையாக இரவு நேர ஸ்ட்ரீட் ஃபார்முலா 4 கார் பந்தயம் மின்னொளியில் சென்னையில் நடந்தது. சென்னையில் என்ன பந்தயம் நடந்ததுன்னு பார்த்தோம்னா ஃபார்முலா 1 அல்ல, ஃபார்முலா 2 அல்ல, ஃபார்முலா 4 நண்பர்களே பார்த்துக்குங்க. கொஸ்டினில் நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. ஃபார்முலா 4. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். சிங்கப்பூரில் 18வது உலக செஸ் போட்டி நடந்தது. இந்தியாவின் குகேஷ் அவருக்கு வந்து 18 வயது. டிங்லரனை வீழ்த்தி உலகின் இளம் சாம்பியன் ஆனார். அதாவது இளம் வயதில் செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் குகேஷ் தான். யாரை அப்படின்னா டிங்லரன். இவர் வந்து சீனாவினை சேர்ந்தவர். அடுத்தது, சீனாவில் நடந்த ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தொடரில் இந்தியா சாம்பியன். ஃபைனலில் சீனாவை வென்றது. அதாவது சீனாவில் தான் நடைபெற்றிருக்கிறது. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டியில் வந்து இந்தியா சாம்பியன். எந்த நாட்டை வீழ்த்தியதுன்னு பார்த்தோன்னா சீனாவை வீழ்த்தி. இப்போ அடுத்த குறிப்பு பார்ப்போம். ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடர் சவுதி அரேபியாவில் 2034 நடக்க உள்ளது. கேள்வி கேட்கப்படலாம் நண்பர்களே. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2034 எங்கு நடைபெறும்னு கேட்கப்பட்டு ஆப்ஷன்கள் கொடுக்கலாம். எங்கன்னா சவுதி அரேபியா. இந்தியான்னு ஆப்ஷனில் வந்து இந்தியா கொடுத்துருந்தா நம்ம இந்தியான்னு தேர்ந்தெடுக்கக்கூடாது. இப்போ அடுத்த குறிப்பு, உலக ரேபிட் செஸ் தொடரில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி சாம்பியன். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நண்பர்களே. அதாவது உலக ரேபிட் செஸ் தொடரில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி சாம்பியன். இவர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றார். கொனேரு ஹம்பி எனும் வீராங்கனை வந்து உலக ரேபிட் செஸ் தொடரில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். அடுத்த குறிப்பு, பார்படாஸில் நடந்த T20 உலகக்கோப்பை ஃபைனலில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி கோப்பை வென்றது. அதாவது T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் எந்த நாட்டை வீழ்த்தி இந்தியா கோப்பை வென்றதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் பதிலளிக்க திணறுவார்கள். எந்த நாடுன்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா. இப்போ அடுத்த குறிப்பை பார்ப்போம். ஜெர்மனியில் நடந்த யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் அணி 4வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. நண்பர்களே, யூரோ கோப்பை கால்பந்து போட்டி வந்து உலக அளவில் வந்து ரொம்ப முக்கியமான கால்பந்து போட்டி. ஜெர்மனியில் நடைபெற்றிருக்கிறது. யார் சாம்பியன் பார்த்தோம்னா ஸ்பெயின் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. இப்போ அடுத்தது, ஈட்டி எறிதல். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். போன முறை வந்து தங்கம் வென்றிருந்தார். இந்த முறை வந்து வெள்ளி வென்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளி வென்றார். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வீரர் வந்து தங்கம் வென்றிருக்கிறார். இப்போ அடுத்தது பார்ப்போம். கடைசி கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பு, US ஓப்பன் டென்னிஸில் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா முதல் முறையாக கோப்பை வென்றார். அதாவது US ஓப்பன் டென்னிஸில் கோப்பையை வென்ற வீராங்கனை யாருன்னு கேட்கலாம். பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா. இவர் வந்து பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பெயர் வந்து சபலென்கா.